ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐநார் துணையில் ஒரு ப்ரோமோ போட்டிருக்காங்க. பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிலாவுக்கு வந்து அவங்க அப்பா வீட்டில் இருக்கவே பிடிக்கலை. சோழனை வர சொல்லி செவரேறி குதித்து சோழன் கூட வந்து நம்ம ஐநார் துணை வீட்டுக்கே நிலா வராங்க. நிலாவுக்கு வந்து அங்கே இருக்கதா பிடிச்சிருக்கு. நிலா அப்பா தேடி சோழன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. சோழன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிலாவை கூப்பிட்றாங்க. நிலான்னு நிலா வெளியில் வராங்க. நிலா, நீ இனிமேல் இங்கே இருக்க வேணாம், நான் நம்ம வீட்டுக்கே போயிடலாம், வா நிலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நான் வரலப்பா, நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு நம்ம வீடு பிடிக்கலை, எனக்கு இங்கே தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இல்லை, நீ தான் டைவர்ஸ் பண்ணிட்டேலம்மா, இனிமேல் நம்ம எதுக்குமா இங்கே இருக்கணும், வாமா நம்ம அங்கேயே நம்ம ஊரில் போய் இருப்போம் அப்படின்றாங்க. இல்லை, நான் வர முடியாது, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் வந்து சோழனை டைவர்ஸ் பண்ணது தானே பிரச்சனை, எனக்கு சோழனையே கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. ஏங்க, எத்தனை தடவை தான் கல்யாணம் பண்ணுவாங்க, எத்தனை தடவை தான் டைவர்ஸ் பண்ணுவாங்கன்னே தெரியலைங்க, ஏதோ ஓடுது, நம்மளும் பார்க்குறோம், வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோனையும் அவங்க அப்பா முறைக்கிறாங்க. எப்படியாவது நம்ம பிள்ளைய நம்ம பக்கம் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சாரு. கடைசியில் பார்த்தா நம்ம நிலா வந்து எனக்கு இன்னொரு கல்யாணம் நம்ம சோழனையே பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனி சோழனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் நடக்குமா, இல்லை அவங்க அப்பா அவங்க நிலாவை கூட்டிக்கிட்டு போயிடுவாங்களா? அதுதாங்க கிளைமாக்ஸ். என்ன நடக்கும்ன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள்.